இங்க ஒருத்தர் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு போயிருப்பாரு. இப்போ இன்டர்வியூவர் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளை வந்துட்டு இந்த வேலைக்காக எடுத்துட்டாங்க தான். ஆனா இவங்க ஆல்ரெடி வந்து இன்டர்வியூ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவரும் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக வந்துட்டாரு. இப்போ இவர்கிட்ட எந்த காரணமும் சொல்லி வெளியே அனுப்ப முடியாது. அதனால சும்மா பேருக்கு ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூன்ட்டு வச்சு இவர் அனுப்பிடலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ இவங்க வந்துட்டு அவரை உள்ள விட்டுருப்பாங்க. இப்போ இவர் உள்ள வந்த உடனே ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த பேப்பர்ல வந்து நிறைய சென்டென்சஸ் டைப் பண்ணியிருக்கோம். இவர் போயிட்டு நின்ன உடனே அந்த பேப்பர் எடுத்து கையில கொடுத்துட்டு இந்த பேப்பர்ல இருக்கிறத மனப்பாடம் பண்ணி இப்போ நீ அப்படியே எங்க கிட்ட ஒப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது என்ன புதுசா இருக்கு அப்படின்ட்டு இவருக்கு கேட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிரும். ஏற்கனவே வித்தியாசமா என்னமோ கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு படபடப்புல தான் இருப்பாரு. இப்ப அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் 5 செகண்ட் கூட இல்ல, போதும் நீ படிச்சது கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாரு. அவ்வளோ பெரிய பேப்பர்ல இருக்கதா 5 செகண்ட்ல யாராலுமே மனப்பாடம் பண்ண முடியாது. அதனால இப்ப இவராலையும் வந்து மனப்பாடம் பண்ண முடியாது. அந்த இன்டர்வியூல தோத்துருவாரு. ரெஸ்ட் ரூம்ல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாரு. ஆனா இப்ப இவர்கிட்ட வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ வீடியோ கேம்ஸ்லாம் நம்ம விளையாடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 லைஃப் கொடுப்பாங்க. அதாவது அந்த கேமை நம்ம விட்ட இடத்துல இருந்தே கண்டினியூ பண்றதுக்கு 3 சான்சஸ் இருக்கும். இப்போ இவர் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அந்த 3 சான்ஸ்ல ஒரு சான்ஸை யூஸ் பண்ணிடுவாரு. இன்டர்வியூ நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிருப்பாரு. இப்போ ஏற்கனவே அவர் வந்து அந்த இன்டர்வியூல என்ன பேப்பர் கொடுத்தாங்களோ அதை வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டாரு தான். இப்போ மறுபடியும் 2வது தடவை போனப்போ வந்துட்டு மறுபடியும் மனப்பாடம் பண்ணிப்பாரு. போதும் படிச்சது, டைம் ஆயிடுச்சு, குடு குடு அப்படின்னு சொல்லி வந்து அவர் கேட்காம மனப்பாடம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. ஆனா இப்போ 2வது தடவை மனப்பாடம் பண்ணியும் வந்து அவரால் சரியா சொல்ல முடியல தான். இவ்வளோ நேரம் நாங்க கேட்க கொடுக்காம வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருந்தே, என்னதான் மனப்பாடம் பண்ண சொல்ல அப்படின்னு கேட்கிறப்போ, நான் ஒன்னும் இங்க இன்டர்வியூக்கு வரல அப்படின்ட்டு இந்த பேப்பரை தூக்கி போட்டு மறுபடியும் ரெஸ்ட் ரூம் போயிடுவாரு. அவருக்கு இருந்த இன்னொரு லைஃபையும் யூஸ் பண்ணிடுவாரு. மறுபடியும் வந்து அதே இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு திருப்பி வந்திருப்பாரு. 3 தடவை போயிட்டு படிச்சுட்டு வந்ததுனாலே இப்போ இவர் வந்து அந்த பேப்பர்ல இருக்கிறது நல்லா சூப்பரா மனப்பாடம் பண்ணிடுவாரு. இன்டர்வியூ எடுக்கிறவங்க 5 செகண்ட் கொடுத்த உடனே இப்போ இவர் வந்து கடகடன்ட்டு சொல்லிடுவாரு. இவங்களுக்குலாம் தெரியல இவர் ஆல்ரெடி 3 லைஃப் யூஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காருன்ட்டு. 5 செகண்ட்ல இந்த பேப்பர்ல இருக்கிற மொத்தத்தையும் வந்து மனப்பாடம் பண்ணி சொல்றானா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா தான் இருப்பான். கண்டிப்பா இவனுக்கு வேலை கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. அதனால ஆல்ரெடி அவங்க ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்களே, அந்த ஆளை அனுப்பிட்டு இப்போ இவருக்கு வந்து அந்த வேலையை கொடுத்துருவாங்க. இவரோட வாழ்க்கையிலேயே மொத்தமா வந்து இவருக்கு 3 சான்சஸ் தான் இருக்கும். ஆனா அந்த 3 சான்ஸையும் வந்து இந்த வேலை மட்டும் தான் நம்மளுக்கு முக்கியம், வேலை கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இதுலயே யூஸ் பண்ணி வேலை வாங்கிடுவாரு.